அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் தக்ஷிணேஸ்வர காளியை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பிரசன்னம் பார்க்குறதுக்கு முன்னாடி நைட்டு எனக்கு கனவில் அந்த காளியே காட்சி அளித்தாங்க. என்னடா இது காளி, நமக்கு தக்ஷிணேஸ்வர காளி நம்ம கனவில் வருது அப்படின்னு பார்த்தா, காலையில் இந்த நபர் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ காளியே நம்ம எங்கிட்ட கனெக்ட் பண்ணி இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. உண்மையிலே கூஸ் பம்பிங் மூமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கல்கத்தாவிலேருந்து இவங்க என்ன விஷயமாக நம்மக்கிட்ட அணுகுனாங்கன்னா, திருமண பொருத்தம். ஒரு பொண்ணை அப்போ மேட்ரிமோனியில் பார்த்துட்டு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நபருக்கு 42 வயசு, அந்த பொண்ணுக்கு 33 வயசு. ஸோ ஆப்வியஸ்லி இம்மீடியட்டாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருப்பாங்க. ஸோ பிரசன்னம் பார்த்தப்போ இதுதான் பிரசன்னம். தனுசு உதயம், ஆருடமும் கவிப்பும், கும்பத்தில் 3ஆம் இடத்துல. ஸோ முயற்சிக்கு அங்கே தடை இருக்குங்கிறத காட்டுது. அப்புறம் ஆருடாதிபதி, ஆருடத்துக்கு ஆப்போசிட்டில், அதாவது 7ஆம் இடத்துல சிம்மத்தில் அதிபதி யார்? சூரியன். அப்போ அந்த சூரியனே ஆருடத்தை நோக்கி வருது. ஸோ கவிப்பு ஆருடத்தோடு இருக்குது. அப்போ அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுவாங்க. அந்த வரன் வர்றனால, இன்னொரு வரன் வர்றனால இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு அமையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதே போல் அவங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு கான்டாக்ட் வருது, நீங்கள் சீக்கிரம் பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு இவங்கக்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஸோ இது நமக்கு கல்கத்தாவில் நடந்த ஒரு விஷயம். நமக்கு இந்த பிரசன்னத்தின் மூலியமாக எவ்வளோ ரொம்ப எளிமையாக புரியுதுன்றதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னெடுப்பு செய்ய போகிறோம், ஒரு நல்ல விஷயங்களோ ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம், அது நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் நிறைய பின்விளைவுகளை நம்ம தவிர்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.